இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை பார்த்து வந்துடுங்க. தமிழ்நாட்டை பார்த்து வர்றதுக்கு பிரச்சனை இல்லை, நான் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன். பட் என்னோடய வீட்டுக்காரர் வந்து வரமாட்டேக்காரு. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து வளர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம எப்படி வந்து பிறந்து இருந்து வந்திருப்போமோ, மீன்ஸ் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இதுதான் நம்ம பிறந்த மண், நம்ம இங்கே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்க மாதிரி அவங்களும் அதே மைண்ட் செட்டில் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் மீன்ஸ் இத்தனை வருஷம் ஆகுது, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. நானும் வந்து ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், இது வந்து நிரந்தரமாக நம்ம இங்கே வாழ போகிறது கிடையாது. நீங்கள் வந்து வாழ வந்திருப்பீங்க, அதே மாதிரி தான் நாங்களும் வந்து வாழ வந்திருக்கோமே தவிர பெர்மனண்ட்டாக நம்ம இங்கே இருக்கிறதுக்கு வந்து கடைசி காலத்தில் நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மனசு வரும். அந்த காலம் நம்ம ஷிஃப்ட் ஆகி போகணும் கண்டிப்பாக அப்படி சொல்லும் போது அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா தானே போயிட்டுருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு மாறி போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஜாப்புக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா பாப்பா பாதி ஸ்டடீஸ் முடிச்சுட்டா, திரும்ப அங்கே போய் கண்டினியூ பண்ணும்போது அது ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ எல்லாத்தையுமே யோசித்து சரி இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மூவ் ஆகி போயிடுச்சுது. பட் ஆனால் நானும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிட்டா என்ன, அங்கே போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் நான் ஒரு ஹாஃப் மந்த்துன்னு கூட விடுங்களேன், ஒரு 2 மாதம் 1 மாதம் என் வீட்டுக்காரரை விட்டுட்டு நான் தனியாக போய் இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அதுவும் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கவங்க என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? இவ எதுக்கு வந்திருக்கா, மீன்ஸ் நம்ம வந்து சும்மா சந்தோஷமாக ஹாலிடே என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இவளுக்கும் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை போல், அதான் சண்டை போட்டுட்டு வந்துட்டா, இல்லை வேறவங்க கூடயும் ஓடி போகிறா போல், இல்லைன்னா எங்கேயாவது இப்போ என்ன சொல்கிறது இவளுக்கு ஏதோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுது, எதுவுமே தெரியாமல் சும்மா அப்படியே அளந்து விடுவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த பக்கம் போய் இருக்க போகிறதும் கிடையாது, யாருக்கும் தொந்தரவும் போய் நம்ம இருக்க மாட்டோம். நம்மளோட பிறந்த வீட்டில் நம்ம அம்மா அப்பா சொல்கிறதுனால தான் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்து இரு, அப்போ தன்னால் அவங்க மனசு மாதிரி உன்னை வந்து தேடி வருவாங்க அப்படிங்கிற சொல்கிறதுனால தான் பேரண்ட்ஸோட பேச்சும் சரி நம்ம மனசுக்கும் பட்டதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு போய் உட்காந்துட்டு வருவோம். ஆனால் இங்கே அதுக்குள்ளே பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி அப்படியான்ட்டு ஒரு பெரிய கதையை கட்டி விட்டு ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணி விட்ருவாங்க. அது நம்ம நல்லா தான் இருந்திருப்போம், நல்லா தான் இருப்போம், பட் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏதோ சின்ன சண்டை போட்டுட்டு நான் வீட்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இவங்க கதை கட்டி விடுவாங்க பாருங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வில்லேஜ் பக்கம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் சரி அந்த இதுக்குன்னே பேசுகிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும் தெரியுமா, அந்த கும்பல்கிட்ட வந்து மாத்திரம் நம்ம தப்பிக்கவே முடியாது. அதுக்காகவே சில விஷயங்களில் வந்து நம்ம அங்கே தமிழ்நாட்டில் கடந்து இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்குறதுக்கு இங்கே நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் சிட்டி லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நம்மளே நினைக்க வச்சு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அதனாலேயே சரி ஓகே, அங்கே போய் அப்படிலாம் பேச்சு வாங்கி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் படுறதுக்கும் பார்க்குறதுக்கும் இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதோ நடக்கலையோ நிம்மதியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். அதனால தான் பாம்பே லைஃப்பில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. பாப்பா ஸ்டடீஸ்க்காக ஒவ்வொரு விஷயங்களில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து பொறுத்து போவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது 1008 பிரச்சனை இருந்தாலும் பெரியவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கலாம், பட் பிள்ளைங்க லைஃப் வந்து நம்மளால் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதை தான் நானும் செய்கிறேன்.